மல்லிகார்ஜுன் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. நாங்க என்ன ஒரு 60 வருஷம் 70 வருஷம் கட்சி கிடையாது, எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஒரு 3 நாட்கள் அப்படின்றீங்க. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இதையே ஃபேஸ் பண்ண தெரியல, நாங்க ஒன்னும் 60 வருஷம் 70 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி கிடையாதுன்னு சொல்றீங்களே, அப்ப சிஎம் ஆகி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் சொல்லுவீங்களா? இப்ப நீங்க சிஎம் ஆகி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, நீங்க கத்துக்கிறதுக்கு நாங்க வந்து அடிமட்டால உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? இங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம், வாங்க, நீங்க வரலாம், கமெண்ட் போடுறவங்க வரலாம், கமெண்ட்ல போய் இன்னொரு கமெண்ட் போடுறவங்க வரலாம், யாரு அது ஒவ்வொரு கட்சிக்காக யூடியூப் சேனல் நடத்துறவங்க வரலாம், அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் சரி, யாரும் வரக்கூடாதுன்னு இல்ல, கட்சி நடத்தக்கூடாதுன்னு இல்ல, அரசியல் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு இல்ல. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு முதல்ல நீங்க பொறுப்பு, அதுக்கப்புறம் தான் வந்து உளவுத்துறை காவல்துறை எல்லாம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். உளவுத்துறை காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு இதுல பொறுப்பே இல்ல, நம்ம பேசவே இல்லை. உளவுத்துறைக்கு பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு. காவல்துறையை தாண்டி உளவுத்துறைக்கு அதிக பொறுப்பு இருக்கு. 4-5 கூட்டங்கள்ல வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கணிச்சிருக்கணும், முன்னேற்பாடுகளை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா தாவேகாவுக்கு பொறுப்பு இருக்கு. 4-5 நிகழ்ச்சிகள் முன்னாடி நீங்க நடத்தினீங்கல்ல, அப்ப அந்த நிகழ்ச்சிகளே இவ்வளவு கூட்டம் வருதுன்னு நீங்க பாத்தீங்கல்ல, அப்ப மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? சரி, ஓகே, திமுக அரசுக்கு அக்கறை இல்ல, உளவுத்துறைக்கு அக்கறை இல்ல, காவல்துறைக்கு அக்கறை இல்ல, விஜய்க்கு அக்கறை இல்லையா? உங்க ஒவ்வொரு கூட்டத்தையும் வந்து இத்தனை பேர் மயங்கடிச்சு கொடுக்குறாங்க, இவ்வளவு மணி நேரம் நம்ம காக்க வைக்கிறோம், தண்ணி கூட இல்ல, அடிப்படை விஷயமான தண்ணி கூட இல்லாம வெயில் நிப்பாட்டுறோம், இவ்வளவு பேர் மயங்கி விடுறாங்க. நாமக்கல்ல 15 பேர் ஐசியூல இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த உயிர்கள் மேல விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்லை. காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கணும், விஜய் அவர்களுக்கு அக்கறையே இல்லை, எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க பொது வாழ்க்கைக்கு வரீங்க, எதுக்கு அரசுக்கு வரீங்க? இது ஒரு கேள்வி. கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வர வச்சு மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. 30வது நாள் அன்னைக்கு உங்களுக்கான கல்வி மருத்துவ உதவியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், உங்களோட நான் வாழ்நாள் முழுக்க நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். மற்ற அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா, இல்ல 1 லட்சம் 2 லட்சம் நிதியோட ஓடிட்டாங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி விஜய் பண்ணிக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்மளும் வரவேற்கிறோம், நல்ல விஷயம். ஆனா இந்த வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா ஓடி போற நபர்கள் வாழ்நாள் முழுக்க அவங்களோட நிப்பாங்களாங்கிறதும் நமக்கு வந்து நம்ம வரவேற்கிறோம். அந்த விஷயத்த, அந்த முன்னெடுப்பை நம்ம வரவேற்கிறோம். ஆனா நிப்பாங்களாங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்குல்ல. அப்படியான செயல்பாடுகள் தானே தாவேகாவுக்கு இருக்கு. இன்னொன்னு, அந்த மரிய வில்சன் ஒரு நபர், அவர் வந்து ஜேபிஆர் அப்படிங்கிற கல்லூரியினுடைய இயக்குநராக ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பத்தின ஒரு வீடியோ வெளியில வந்துருந்துச்சு. அதுவே நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க கல்லூரியில நடந்த ஒரு கட்டட வேலைப்பாடு கட்டுமான நிகழ்வுல வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித நிவாரணமும் கொடுக்காம கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு அந்த மரிய வில்சன் அப்படிங்கிற நபர். அப்படிப்பட்ட மரிய வில்சன் அப்படிங்கிற நபர் தாவேகா அப்படிங்கிற தான் சார்ந்த அந்த கட்சி நிகழ்ச்சியில உயிரிழந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை பண்றோம், மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறோம், கல்வியை வந்து நாங்க வந்து தேவையான கல்வி உதவிகளை முழுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது இங்க கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? அவங்க பண்ணினா நமக்கு சந்தோஷம், நம்ம அவங்கள வாழ்த்துறோம். ஆனா டவுட்ஃபுல் அங்க வருது இல்லையா? அவங்களுடைய முன்ன செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்கு அப்படிங்கறதும் நம்ம இங்க பாக்குறோம். இந்த என்னதான் நம்ம வந்து அவங்க ஆதரவு சொன்னாலும், என்னதான் அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுக்க உடல் இருக்குன்னு சொன்னாலும், அந்த இழப்பு நடந்த அந்த துக்கத்துல போய் அவங்க வந்து நிக்கல அப்படிங்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணல அப்படிங்கிறது நமக்கு வந்து யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு வடுதான். அதுல இருந்து யாருமே மீண்டு வர முடியாது.